ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்னா ஒரு ஃபார்ம் போகிறோம். ஸோ நான், என் ஒய்ஃபு, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் 2 கிட்ஸு, ஸோ என் பொண்ணு அப்புறம் என் ஃப்ரெண்டோட பொண்ணு 2 பேர் கூட்டிகிட்டு ஃபார்ம் போகலாம் அப்படின்னு சொல்லி வி பிளான்ட். அண்ட் இது அச்சரப்பாக்கத்தில் இருக்குது இந்த ஃபார்மு. ஸோ கிளம்பிட்டோம். we are halfway through it. ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் இங்கேருந்து சென்னையிலேருந்து. அக்ஷயகல்பா ஃபார்ம், அக்ஷயகல்பா மில்க் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தே ஹேவ் தேர் ஓன் ஃபார்ம் இன் அச்சரப்பாக்கம். அண்ட் ஸோ தேவ் அரேஞ்ச் திஸ் ஃபார்ம் விசிட். ஸோ கிளம்பிட்டோம், போகிறோம். 2 கிட்ஸ் இருக்காங்க. அண்ட் அங்கே போயிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அண்ட் எல்லாமே நேச்சுரல் அப்படின்னாங்க. யூஸ் பண்ணுற கேஸ் பயோகேஸ், மீத்தேன் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. அண்ட் தே டோல்ட் லாட் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். எல்லாமே நேச்சுரலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, வாங்க விசிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ we are going to the farm today. ஸோ வாங்க போய் let's see how the farm is. ஸோ நாங்கள் ரீச் ஆகிட்டு ரோட்டில் மண்ணு கொட்டியிருந்தாங்க. ஸோ கார் உள்ளே போகாதுன்னாங்க. ஸோ எங்கள் கார் பார்க்கிங்லேருந்து அந்த ஃபார்ம் போகிறதுக்கு வாட் அ புல்லக் கார்ட். ஸோ இந்த காட்டில் தான் போயிட்டு போகும் டு த ஃபார்ம். ரோட்டில் மண்ணு கொட்டினதுனால. ஸோ வாங்க லெட்ஸ் கோ அண்ட் see how the ride is. ஸோ என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். and this is how it looks, the entrance. இதான் நாங்கள் மாட்டு வண்டி. ஸோ they giving some coconut இளநீ தராங்க. ஸோ இளநீ குடிச்சு முடிச்சுட்டு புல்லக்காட்டில் இடம் பத்தலை. ஸோ we thought we will walk அப்படின்னு. the rest எல்லாருமே there took the cart. அங்கேருந்து அப்படியே உள்ளே வந்த உடனே they asked us to remove our slippers here. ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போய் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே இந்த இது கூரைன்னு நினைக்கிறேன். அண்ட் உள்ளே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ they asked us to remove our slippers and go inside. ஸோ வாங்க உள்ளே போய் let's go and wait there. இங்கே ஸோ கிளாஸ் ஓவர். ஒரு 45 minutes கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ ஷி வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் அபவுட் வாட் ஃபார்மர் டஸ். ஸோ ஃபார்மருக்கான என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷி வாஸ் டாக்கிங். அண்ட் இவங்க அக்ஷயகல்பாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி they gave a small intro. அண்ட் கிளாஸ் முடிச்சுட்டு everyone is enjoying their snacks. ஸோ ப்ரெட் இருக்குது, யோகர்ட் இருக்குது, அண்ட் வேறு ஏதோ இருந்துச்சு, மோர் இருக்குது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் டேக் அண்ட் ட்ரிங்க் இட். எல்லாமே இவங்களுது. ஸோ எவ்ரிஒன் இஸ் என்ஜாயிங் இட். அப்படியே நீங்கள் நடந்து வந்தோம். அண்ட் இங்கே we have the cow shed here. ஸோ cow shedக்குள்ளே போக போகிறோம். ஸோ வாங்க let's go inside and see how the shed is. ஸோ இங்கேயே பார்த்தா தெரியுது, இட்ஸ் நெட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க பக்கத்தில் போய் பார்த்துட்டு we'll see how the experience is. ஸோ வாங்க உள்ளே போகலாம். இதுதான் எங்கள் கிச்சனு. ஸோ
மாடு பார்த்தோம், மாடு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பார்த்து முடிச்சுட்டு we came here, we had a lunch here. நாங்கள் லஞ்ச் முடிச்சிட்டோம் ஆக்சுவலி. ஸோ ஃபார் லஞ்ச் we had some different rice, மாப்பிளை சம்பானாங்க. and then we had காரக்குழம்பு and some பருப்பு and 3 கூட்டு இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு we sat here, we had a lunch. and அப்படியே இப்போ வந்து we are going to make some seed balls அப்படின்னாங்க. ஸோ seed balls பண்ண போயிட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நாங்கள் மார்னிங் பார்த்த இடத்துலேருந்து பக்கத்துலேயே இருக்குது இந்த லஞ்ச் சாப்பிட்ற இடம். ஸோ இங்கே தான் குக் பண்ணுறாங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து லெட்ஸ் கோ அண்ட் டூ சம் சீட் பால்ஸ். ஸோ லஞ்ச் முடிச்சிட்டோம், சீட் பால் மேக்கிங்கும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஃபார்ம் வாக் அப்படின்னாங்க. சும்மா ஒரு வாக் அவங்க ஃபார்முக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இதில் எக்ஸ்பிளைன் அபவுட் த பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் ஓவர் ஹியர்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி அந்த டீம் ஃப்ரெண்டில் போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரில. பட் வாங்க லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட் ஹவு த ஃபார்ம் இஸ் அண்ட் வாட் எல்ஸ் டு தே ஹேவ். ஐ திங்க் தட்ஸ் B5 நினைக்கிறேன். ஸோ வாங்க லெட்ஸ் கோ ஹேவ் அ லுக் அட் த ஃபார்ம், how big it is and என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகினே இருக்குது. you can see it here. கூட கொடுத்தாங்க பட் நான் வாங்கலை. they had only few, அதனால் I gave it to the kids அப்படின்னு சொல்லி I came here. ஸோ அப்படியே வந்து ஃபார்ம் வாக் முடிச்சிட்டோம். அப்புறம் டீவீடிங் பண்ணோம், அதாவது களைகள் அறுக்கிறது. அங்கே கொஞ்சம் புல் இருந்துச்சு. ஸோ அந்த புல் அந்த களைகள்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அண்ட் அகெயின் கோயிங் டுவர்ட்ஸ் த டென்ட். ஸோ டீ டைம் நாங்கள் டீ குடிச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ டீ குடிச்சு முடிச்சுட்டு அவங்க அந்த மீத்தேன் கேஸ் இல்லை பயோ கேஸ் எப்படி இது பண்ணுறாங்கன்னு காமிப்போம் அப்படின்னாங்க. அண்ட் பீ ஹைவ்ஸ் இருக்குது, அதை காமிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் ட்ரீ கிளைம்பிங் இருக்குன்னாங்க. ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ டீ குடிக்க போயிட்டுருக்கேன். அகெயின் த சேம் பிளேஸ், த கிச்சன் போயிட்டேன். டீ குடிச்சிட்டு வீல் see how good the things goes. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா we came to here for milking the cows. ஸோ cows வந்து மில்க் பண்ணுறாங்க. ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு. So they have a machine over there. ஆட்டோமேட்டிக்காக அதுவே மில்க் பண்ணி இந்த பின்ல கரெக்ட் ஆகுது. ஸோ யூ கேன் see the hose மில்க் வரதை பார்த்துருது. ஸோ இவ்வளோ கவுஸ் உள்ளே இருக்கு. ஸோ டீ குடிச்சிட்டோம், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த மில்கிங் முடித்தோம். அப்புறம் சின்ன சின்ன காவ்ஸ் இருந்துச்சு, அது கூட ப்ளே பண்ண அலோவ் பண்ணாங்க. ஸோ உள்ளே போய் கொஞ்ச நேரம் கிட்ஸை கூட்டு போய் விளையாடிட்டோம். ஸோ ஐ ஸ்பைட் பிஸி வித் கிட், ஸோ வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போது பீ காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஸோ டேக்கிங் இட் அவுட்.
ஹைவ் காமிச்சிட்டு இப்போ we are going towards tree climbing. மரம் ஏறலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மரம் ஏறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க let's go and see how the experience is. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு. ஸோ வாங்க let's go and check it out. ஸோ டீ கிளைம்பிங் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் டு த குடில். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம். அண்ட் இப்போ வந்து யாருக்கும் பர்த்டேன்னு கேக் கட் பண்ணிட்டு யூ கேன் லீவ் அப்படின்னாங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் தேட். ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு அப்படியே வி லீவ் பேக் டு சென்னை. ஸோ சென்னை போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது பக்கத்தில், மலை மாதா கோயில் அப்படின்னு. அங்கே முடிச்சுட்டு போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம்.